1998 கோவையில தொடர் குண்டுவெடிப்பு என்பது நடந்துட்டே வந்துட்டே இருந்துச்சு. இந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட 56 பேர் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இதுல படும் காயமடைந்தாங்கன்னே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முக்கிய குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதுல முக்கிய குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டு தலைமறைவாகவும் இருந்திருந்தாங்க. இந்த தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜான்னு சொல்லக்கூடிய இந்த நபர் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்நாடகா மாநிலம் விஜயபுரா பகுதியில கடந்த 11ஆம் தேதி தீவிரவாத தடுப்பு பிரிவினர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த குண்டுவெடிப்புக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி 1998 கோவையில பல இடத்துல குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டது. இந்த வெடிப்புல இவர் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குண்டுவெடிப்புல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் சுற்றளவுல தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் வெடிச்சுட்டே இருந்துச்சு. இதுக்கு காரணமாக ஒரு முக்கியமான நபர்னும் இவரை சொல்றாங்க.